ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேகா சூப்பர் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் மீஷோ ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் மீஷோலேருந்து என்னென்ன பொருளெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, சில மொபைல் ஹோல்டர்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். வாங்க என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த முக்கோண ஷேப்பில் இருக்கிற மொபைல் ஹோல்டர் தான் வாங்கியிருந்தேன். இதோட நேம் வந்து 3 சைடட் ட்ரையாங்கிள் மொபைல் ஹோல்டர்னு போட்டிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 96 ரூபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த மொபைல் ஹோல்டர்ஸ் வந்து நான் செட்டாக தான் வந்து வாங்கியிருந்தேன். 5 வந்து இருந்துச்சு. 5மே சேர்த்து 96 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. முக்கோண ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. 3 சைடுமே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த முக்கோணத்துக்கு வந்து 3 சைடுமே வந்து ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து நம்ம மொபைல் வச்சா ஸ்ட்ராங்காக நின்றும். 3 சைடுமே நம்ம திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். எந்த சைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம இதில் வந்து மொபைல் வச்சு பார்க்கலாம். அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு, சாயாமல் அப்படியே வச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்களேன், நான் மொபைல் வந்து வச்சு காட்டியிருக்கேன். சூப்பராக வந்து நல்லா நிற்கிது. எந்த சைடுமே சாயில நல்லாவே க்ரிப்பாக பிடிச்சிருக்கு. இதை வந்து நேராக வச்சாலும் அழகாக நிற்கிது, சாய்ச்சி வச்சாலும் சூப்பராக நிற்குது. இந்த மொபைல் ஹோல்டருக்கு நான் 5 out of 5 கொடுப்பேன். வாங்க அடுத்து என்ன மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுலேயே வந்து ரொட்டேட்டபிள் அண்டு ஃபோல்டபிள் மொபைல் ஹோல்டர் தான் போட்டிருந்துச்சு. இது வந்து செட்டாக 4 மொபைல் ஹோல்டர் வந்து வருது. 4மே வந்து பிளாக் கலரில் தான் வந்துருந்துச்சு. இது முழுசாகவே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பட் நல்லா குவாலிட்டியில் இருந்துச்சு. இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 15 ரூபா போட்டிருந்தாங்க. அடிஷ்னல் சார்ஜோட சேர்த்து டோட்டலாக 87 ரூபா வந்து வந்துச்சு. 87 ரூபாய்க்கு 4 மொபைல் ஹோல்டர் வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பட் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் ஹோல்டர் எடுத்துகிட்டு அதில் நடுவில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கணும். பின்னாடி திருப்பி பின்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எடுத்து விட்டு இதில் செட் பண்ணிக்கணும். முன்னாடி வேணும்னா முன்னாடி செட் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டில் வேணும்னா லாஸ்ட்டில் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவு செட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மொபைல் ஹோல்டர் வந்து சாட்சி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு இந்த மொபைல் ஹோல்டர் வந்து. இதில் நம்ம வந்து மொபைல் வச்சு பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் ஒரு மொபைல் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் சாட்சி வச்சாலும் அழகாக நிற்குது, நேராக நிற்க வச்சாலும் சூப்பராக நின்றுச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இந்த மொபைல் ஹோல்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்து நான் 5 out of 5 கொடுப்பேன். வாங்க அடுத்து என்ன மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து நான் என்ன மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சேஃபில், அது என்ன சேஃப்னே தெரில, வளைஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் தான். இது வந்து என்ன பேர் போட்டிருக்கு அப்படின்னா, யூனிவர்சல் பிளாஸ்டிக் ஃபோன் டெஸ்க் ஸ்டாண்டுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இதோட ரேட்டு வந்து 104 ரூபா. 104 ரூபாய்க்கு வந்து செட்டாக 5 வந்து இருந்துச்சு. 5மே வந்து சூப்பராக ரெட் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரே கலரில் தான் டோட்டலாக வந்து 5 மொபைல் ஹோல்டர் வந்து வந்துருந்துச்சு. இது என்ன சேஃப்னே எனக்கு சொல்ல தெரியல. அப்படியே வந்து சர்க்கேஸ் மாதிரி வளைஞ்சி இருந்துச்சு. ஆனால் சூப்பராகவே வந்து இருந்துச்சு. அப்படியே சிம்பிளாக க்யூட்டாக நீட்டாக இருந்துச்சு. சின்னதாக இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருக்குது. இதில் வந்து நான் மொபைல் வந்து வச்சு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், கீழே வந்து அந்த வளைஞ்சி இருந்துச்சுல, அதில் தான் வந்து மொபைல் வைக்கணும். மொபைல் பாருங்கள், நான் சாட்சியும் வச்சுருக்கேன், நேராக நிற்க வச்சுருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அப்படியே வச்சுட்டு அழகாக உட்காந்து மொபைல் பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மொபைல் ஹோல்டருக்கு வந்து நான் 5 out of 5 கொடுப்பேன். வாங்க அடுத்து என்ன மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அடுத்து வந்து நான் என்ன மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன்னா, இருக்கிறதுலையே சூப்பராக டிஃப்ரெண்ட்டான, அப்படியே பார்க்கும்போதே வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர். நான் இது என்னடா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இது இவ்வளோ நாளாக மொபைல் ஹோல்டர்னு தெரியவே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி தான் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அப்படி என்னடா மொபைல் ஹோல்டர் இருந்தாலும் யோசிக்கிறீங்க, இது வந்து சேர் மொபைல் ஹோல்டருங்க. பார்க்குறதுக்கு அப்படி சேரே தான். அவ்வளோ ஸ்மால் சைஸில் க்யூட்டாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஒரிஜினலாக சேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இது யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து இந்த பீஸ் வந்து ஏதாவது காணாமல் போயிடுச்சு இல்லை கழண்டுருச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரிஜினல் சேர் எப்படி யூஸ் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணி அப்படியே மடித்து எப்படி வைப்போமோ அதே மாதிரி தாங்க இந்த மொபைல் ஹோல்டரையும் யூஸ் பண்ணணும். நம்ம வேணுங்கிறப்ப இந்த மாதிரி வந்து சேராக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மடித்து அதை அப்புறம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து க்யூட்டாக சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள். எனக்கு பார்த்தோன்னே வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு. சரி தான் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இப்போ இதில் நம்ம மொபைல் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், நான் மொபைல் வச்சு பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக நிற்குது. நான் வந்து இது நேராகவும் வச்சு பார்த்தேன், சாட்சியும் வச்சு பார்த்துட்டேன். நேராக வச்சு பார்த்தப்போ அது வந்து அந்தளவுக்கு நிற்கல, கொஞ்சம் வந்து சாஞ்சிட்டு தான் போச்சு. பட் வந்து சாட்சி வைக்கிறப்போ சூப்பராக வந்து நின்று இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மொபைல் ஹோல்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதுக்கு வந்து 5 out of 4 தான் கொடுப்பேன். வாங்க அடுத்து
அடுத்து என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து வந்து நான் என்ன மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் தான். பட் வந்து இது மொபைல் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஹோல்டர் வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இல்லை, பட் ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா, ரூ. 150 வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரூ. 150 ஒரே ஒரு மொபைல் ஹோல்டர் தான் வந்து வந்திருந்துச்சு. கொஞ்சம் வந்து குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. பட் வந்து இது வந்து 2 டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மொபைல் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பின்னாடி திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம 2 in 1 ப்ராடக்ட் தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து பின்னாடி திங்ஸும் போட்டு வச்சுக்கலாம், மொபைல் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எரேசரு, பேனா, பென்சில், ஸ்கேலு இதெல்லாம் வந்து போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி திங்ஸும் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு முன்னாடி மொபைலும் ஹோல்டராக வச்சுக்கலாம். இல்லைனா விசிட்டிங் கார்ட்ஸ் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 விதமாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இதில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சு ஃபோனெல்லாம் வச்சு காட்டியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் 5/4 கொடுப்பேன். வாங்க அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் என்ன மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, மொபைல் 3D ஸ்க்ரீன் மேக்னிஃபையருங்கிற மொபைல் ஹோல்டர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து என்ன சூப்பரான விஷயம் அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோன் இதில் வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா லாங்காக பெருசாக தெரியும். அதுதான் இதில் வந்து ஒரு பக்காவான விஷயம். சரின்னு சொல்லிட்டு தான் நானும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து ரூ. 177 போட்டிருந்துச்சு. டிஸ்கவுண்ட் போக ரூ. 160 எவ்வளோ சம்திங் வாங்கியிருந்தேன். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இது மேலே இது ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்கே மொபைல் ஃபோன் வச்சுட்டு அந்த கீழே வந்து இழுத்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வரும். அதை வச்சோம்னா அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நல்லா லாங்லேருந்து பார்த்தாலும் நல்லா ஜூமில் தெரிகிற மாதிரி பக்காவாக கிளாரிட்டியாக தெரியும்னு சொல்லி தான் நான் அது வாங்கியிருந்தேன். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது வந்து உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன். பாருங்கள், நான் ஒரு கார்ட்டூன் மூவி போட்டு மொபைல் வந்து அந்த இடத்துல வச்சாச்சு. மொபைல் ஹோல்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்குது. இப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து அது அந்த அளவுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். உங்களுக்கு வந்து கண்ணு வலி, தலைவலி, மொபைல் எல்லாம் ரொம்ப நேரம் பார்த்தா தலைவலி எடுத்துரும், கண்ணெல்லாம் வலி எடுத்துக்கணும்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த வீடியோ வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா ஜூமில் தெரியணும். ஓரளவு தான் ஜூமில் தெரியுதே தவிர அந்த ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற அளவுக்கு வந்து ஜூமில் தெரியல. லைட்டாக தான் ஜூமில் தெரியுது. அந்த வீடியோவும் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. ஏன்னா அந்த ஸ்க்ரீனே வந்து மங்கலாக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே ஒரு மாதிரி சேடோவாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் மங்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. இதுக்கு வந்து நான் 5/3 தான் கொடுப்பேன். இன்றைக்கி நம்ம பார்த்த மொபைல் ஹோல்டர் வீடியோஸில் உங்களுக்கு எந்த மொபைல் ஹோல்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மீஷோ ஷாப்பிங் ஹால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.